வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎஸ்சியுடைய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்க ஒரு ப்ராப்ளத்தை டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த ப்ராப்ளம் நமக்கு தெரியணும்னா எல்சிஎம் ஹெச்எஃப்னுடைய அடிப்படை நமக்கு தெரிஞ்சா நம்ம இந்த ப்ராப்ளத்தை ஈஸியா சரி இந்த ப்ராப்ளத்தை இது பண்ணும்போது சில அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இப்போ 2,4 அப்படின்னு ஒரு 2 நம்பர் இருக்கு. இதோடைய எல்சிஎம் நான் கண்டுபிடிக்கிறேன். அப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும்? 2, 1, 2. அப்போ இதோடைய எல்சிஎம் 4 அப்படின்னு வருது. ஓகேவா? அதுவே 3,7ன்னு இருக்கு. ஸோ இதோடைய எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன். இதை காமனா 1ஆல மட்டும் தான் டிவைட் பண்ண முடியும். அப்ப இதை என்ன பண்ணலாம்? இது கோப்ரைம் நம்பர்னு நம்ம சொல்லுவோம். சார்பக எண்கள். அப்ப இதோடைய எல்சிஎம் என்ன கிடைக்கும்? இது ரெண்டுத்தையும் பெருக்க பண்ணா 21. அப்ப இந்த இரு எண்களுடைய பெருக்கல் பலனானது இதனுடைய எல்சிஎம்க்கு சமமா இருக்கு. இதுதான் இதனுடைய கான்செப்ட். அப்ப இது ஒரு காமனான டிவைசர் இல்லைன்னா அதை கோப்ரைம் நம்பர்னு சொல்றோம். இது ரெண்டுத்தையும் பாருங்களேன். இது ரெண்டுத்தையும் காமனா 2ஆலே வகுக்கலாம். அப்போ காமனா ஒரு டிவைசர் இருக்கு. இது ரெண்டுத்தையும் பாருங்களேன். இது ரெண்டுத்தையும் 5ஆல வகுக்கலாம். ஸோ அப்போ காமனா ஒரு டிவைசர் இருக்கு. அப்போ இது கோப்ரைம் நம்பர் இல்லை. இது ரெண்டுத்தையும் பாருங்களேன். இது ரெண்டுத்தையும் காமனா 13. இதையும் 13 இதால வகுக்கலாம். ஸோ அப்போ இது காமன் கோப்ரைம் நம்பர். அப்போ இது ரெண்டுத்தையும் என்னது காமனா வகுக்க முடியாது. அப்போ இதோடைய மல்டிபிள்ஸ் என்னவா இருக்கும்? இதோடைய எல்சிஎம்க்கு சமமாக இருக்கும். அப்போ எந்த 2 கோப்ரைம் நம்பருக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சாலும் அதனுடைய பெருக்கல் பலனானது அந்த இரு எண்களுக்கு எல்சிஎம்க்கு சமமாக இருக்கும். இதுதான் இதனுடைய விதி. ஓகேவா? ஸோ தேங்க்யூ டு எவ்ரிவன். புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏற்கனவே பார்த்தவங்க நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.